ஒரு மனிதன் முழுமையாக உடைந்து போனாலும் மீண்டும் எழ முடியுமா? இப்போ இந்த ஒரு ஆழமான கேள்வியோட தான் நம்ம உரையாடலை இன்னைக்கு தொடங்க போறோம். ஆமா, இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தேடல். நம்ம முதல் பகுதியில மனிதர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அளப்பரிய ஆற்றல் பற்றியும் உணர்வும் அறிவியலும் எப்படி ஒருத்தரோட உடம்பையும் வாழ்க்கைய மாத்தோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா பார்த்தோம். அதோட நேரடி தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் இருக்க போகுது. அதாவது டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புத்தகத்துல வர்ற முதல் அத்தியாயத்துல உள்ள ஆதாரங்களை வச்சு நம்ம அலச போறோம். சரி. ஒரு மனிதனோட சிந்தனைகள் எப்படி அவங்களோட உடம்ப நோயாளியாக்குது, அப்புறம் மீண்டும் அதே சிந்தனைகள் எப்படி அவங்கள முழுமையா குணப்படுத்துது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா பேச போறோம். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏதோ மாயாஜாலமோ இல்ல ஒரு கற்பனையோ கிடையாது. இது தூய அறிவியல் அப்படிங்கறத கேக்குறவங்களுக்கு விளக்குறது தான் நம்ம நோக்கம். எக்ஸாக்டா. இத ஒரு நிஜ சம்பவத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் உங்களை 2007ஆம் ஆண்டு ஜூன் மாசத்தோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு கூட்டிட்டு போறேன். நெதர்லாண்ட்ல ஆம்ஸ்டர்டாம் நகரத்துல ஆனா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க வீட்ல ரொம்ப அமைதியா படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யாருன்னா, அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ரொம்ப வெற்றிகரமான ஒரு மனநல மருத்துவர். வருஷத்துக்கு 10 மில்லியன் யூரோக்கள் லாபம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய மனநல மருத்துவமனையோட மேலாளராகவும் இருக்காங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒருத்தர் அமைதியா இருக்கும்போது திடீர்னு வாசல்ல போலீஸ் வராங்க. அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. அன்னைக்கு காலையில வீட்டை விட்டு போன ஆனாவோட கணவர் அந்த நகரத்திலே ரொம்ப உயரமான ஒரு கட்டிடத்திலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ஓஹோ, இது எந்த முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு பேரிடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அதிர்ச்சியால ஆனா எவ்வளவு கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களால மூச்சு கூட விட முடியல. கணவர் விட்டுட்டு போன அந்த பெரிய கடன்கள், அப்புறம் ஒரு தவறான உறவு அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய துன்பங்கள். எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா, இது பார்க்கறதுக்கு ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது மனசுல ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசல் எப்படி ஒட்டுமொத்த உடம்பையே சீட்டுக்கட்டு மாதிரி சரியா செய்யுதுன்னு தோணுது. இது எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குற அந்த ஒப்பீடு ரொம்ப சரியானது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த 9 மாசத்திலேயானா இடுப்புக்கு கீழே செயலிழந்து ஒரு சக்கர நாற்காலிக்கு வந்துட்டாங்க. நிஜமாவா? 9 மாசத்துலயா? ஆமா. அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டல வீக்கம், உணவுக்குழாய் புற்றுநோய், வாயில புண்கள், கடுமையான மனச்சோர்வு அப்படின்னு அவங்களோட உடம்பு தன்னைத்தானே அழிச்சுக்க தொடங்கிடுச்சு. அவங்க எல்லாத்தையுமே இழந்தாங்க. ஆனா அவங்க ஒருபோதும் விட்டு கொடுக்கல. ஒரு நிமிஷம் பாஸ். மன உளைச்சலுக்கும் நரம்பு மண்டலம் முடங்கி போறதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? இது எப்படி அறிவியல் பூர்வமா நடக்குது? அது நான் ரொம்ப எளிமையான அறிவியலா உங்களுக்கு விளக்குறேன். மனிதர்களோட பரிணாமத்துல நாம ஒரு பயத்திலேயோ இல்ல கடுமையான மன அழுத்தத்திலேயோ இருக்கும்போது நம்ம உடம்பு உடனடியா ஒரு உயிர் வாழும் நிலைக்கு மாறுது. அதாவது சர்வைவல் மோடுன்னு சொல்லுவாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலை. சரி, ஆபத்து வந்தா தப்பிக்கணும், அது இயற்கைதான். ஆமா, இந்த நிலையில என்ன ஆகும்னா அட்ரினாலின் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் மூளையிலையும் உடம்புலயும் பெருக்கெடுத்து ஓடும். இது ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க இயற்கையா அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான அமைப்பு மட்டுமே. தற்காலிகமானது மட்டும்தான் இல்லையா? கண்டிப்பா. ஆனா மனிதர்களோட மூளைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்மளால கடந்த கால கசப்பான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்க்க முடியும். நம்ம உடம்பால நிஜமான ஆபத்துக்கும் ஆபத்து பற்றிய நினைவிற்கும் உள்ள வித்தியாசத்தை உணரவே முடியாது. ஆஹா, அப்போ ஆனா தினமும் அந்த தற்கொலையை நினைச்சு பார்க்கும்போது மூளை நிஜமாவே ஆபத்து இருக்கிறதா நினைச்சுக்கிச்சான். மிகச்சரி. தொடர்ச்சியான இந்த மன அழுத்தம் காரணமா அந்த ஹார்மோன்கள் உடம்புலயே தங்கி உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலும் குறைஞ்சிடுச்சு. உடம்பு குழம்பி போய் தன்னைத்தானே தாக்கிக்க தொடங்கிடுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு அத்தனை நோய்களும் வந்துச்சு. இது கேட்பதற்கே ரொம்ப பயமா இருக்கு. அதாவது இதன் அர்த்தம் உங்கள் எண்ணங்கள் மட்டுமே உங்களை நோயாளியாக்க முடியும். அப்படி என்றால் அதே எண்ணங்களால உங்களை குணப்படுத்தவும் முடியும் அல்லவா? இது மேஜிக் இல்ல, இதுதான் அறிவியல். இப்போ ஜனவரி 2011ல ஆனாவுக்கு முதல் கீமோதெரபி சிகிச்சை நடக்குது. சிகிச்சை முடிஞ்சு தரையில விழுந்து கதறி அழுத ஆனா அந்த இருளின் உச்சக்கட்டத்துல தன்னை மாத்திக்க ஒரு முடிவெடுத்தாங்க. அந்த நேரத்துல தான் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட உரையை கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஆமா, அந்த உரையை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டுது. அவங்க மனசுல வந்த அந்த ஒற்றை எண்ணம் தான் எல்லாமே. ஏன் மனமே இந்த நோயை உருவாக்கியது என்றால் அதே மனதால் இதை குணப்படுத்தவும் முடியுமல்லவா அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஆனா வெறுமனே நினைச்சா மட்டும் போதுமா? அவங்க என்ன செஞ்சாங்க?
அவங்க தினமும் 2 முறை ரொம்ப ஆழமா தியானம் செய்ய தொடங்குனாங்க. தனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொன்ன மருத்துவரோட வார்த்தைகளை தாண்டி பயத்தை வென்று தியானத்தை தொடர்ந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் என்ன? கட்டிகள் எப்படி தியானத்தால மறையும்? இங்கதான் எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற அறிவியல் உள்ள வருது. நம்ம மரபணுக்கள் நோயை உருவாக்குறது கிடையாது. நம்ம சூழலும் நாம உணர்ற உணர்ச்சிகளும் தான் அந்த மரபணுக்களை தூண்டுது. ஓ பாஸ், அப்போ மரபணுக்கள் வெறும் வரைபட மாதிரிதானா? ஆமா, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா தனது தியானத்தின் மூலமா எதிர்காலத்துல தான் எப்படி ஆரோக்கியமா இருக்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியையும் அன்பையும் நன்றி உணர்வையும் நிகழ்காலத்திலே மனதார உணரத் தொடங்குனாங்க. அதாவது குணமடையறதுக்கு முன்னாடியே குணமடைஞ்சிட்டாதான் அந்த உடம்புக்கு உணர்த்துனாங்க, சரிதானே? கண்டிப்பா. இது அவங்களோட தானியங்கி நரம்பு மண்டலத்தை முழுமையா சமநிலைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த ஆரோக்கியமான உணர்ச்சிகள் மூலமா உடம்புல புது ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிச்சுது. 2 வருட தீவிர பயிற்சிக்கு பிறகு நடந்த அந்த அதிசயம் செப்டம்பர் 2013ல அவங்களோட புற்றுநோய் முழுமையாக குணமானது. அவங்களோட செயலிழந்த கால்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கிச்சு. கட்டிகள் தடம் தெரியாம மறைஞ்சது. இதை பார்த்து மருத்துவர்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனா ஆரோக்கியமான ஒரு புதிய மனிதரா மறுபிறவி எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பழைய உடம்பும் பழைய எண்ணங்களும் முழுமையா அழிஞ்சு புது உடம்பு உருவாச்சு. இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நாம ஒவ்வொருத்தரும் எப்படி ஆனா மாதிரி கடந்த கால வலிகள்லயே சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆனா அத கண்டிப்பா மாத்த முடியும். 100க்கு 100% உண்மை. நீங்க எல்லாரும் இந்த மைய கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சுக்கணும். உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலம் இல்லை. உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் உடல் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் அறிவியல், இதுதான் உண்மை. ரொம்ப ரொம்ப ஆழமான வலிமையான வரிகள். ஆனா இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். நம்ம உடம்பு குணமாறது ஒரு சின்ன விஷயம். நமது மூளையில உள்ள பினியல் சுரப்பி மூலமா காலத்தையும் வெளியையும் தாண்டி மனிதனால் பயணிக்க முடியும் அப்படின்னு ஜோ டிஸ்பென்சாவோட சொந்த அனுபவங்கள் காட்டுது. அத பற்றி நாம அடுத்த வரப்போற பதிவுல இன்னும் ஆழமா பேச போறோம். அதை நினைக்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். லவ் த லைஃப் யூ லிவ். கண்டிப்பா நம்மளோட உண்மையான ஆற்றலை நாம உணர வேண்டிய நேரம் இது. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தொடரை தொடர்ந்து பின்பற்றுங்க. ஏன்னா அடுத்த பகுதி இதை விட பல மடங்கு ஆழமான ரகசியங்களை உடைக்கப் போகுது. சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.